எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக திமுக எம்பிக்கள் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான விவரம். நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலுமே இந்த திமுக எம்பிக்கள் மேகதாது பிரச்சனையை எழுப்பினார்கள். அவையை ஒத்திவைக்க இதனை விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதன் மீது விவாதம் நடத்த அரசு மறுத்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார்கள். இதன் காரணமாக பலமுறை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது நாடாளுமன்றத்திற்கு வெளியே பிரதான வாசலிலும் தற்போது திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் அதாவது அனைவருமே இன்று பச்சை துண்டுடன் நாடாளுமன்றத்திற்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது நாடாளுமன்ற வளாகத்தினுடைய பிரதான வாயிலில் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அதேபோன்று மக்களவை குழு தலைவர் TR பாலு உள்ளிட்ட பலர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பி கர்நாடகா இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். பிருந்தா, விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன். DMK has given an adjournment motion on the issue of construction of Meghadadu Dam in Karnataka against the orders of the Supreme Court and settle the case in the tribunal of Kaveri dispute. In spite of many requests, many demands, and resolution in the Tamil Nadu Assembly, the government of Tamil Nadu is very much adamant and they are very cruel towards the farmers of Tamil Nadu. So this matter has been raised in the morning. We have given adjournment motion and the issue from morning onwards we are fighting. It is going on. The speaker is going on adjourning the house. Can you consider in the Tamil language also? See, actually, அவங்களுக்கு தேவைப்படுறது 5 TMC வாட்டர் 5 TMC வாட்டர் தண்ணீர் பெங்களூருக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. 5 TMC வேணும்னு சொன்னால் அங்கே கர்நாடகாவில் இருக்கிற அணையிலேருந்து எதுலேருந்து வேணும் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது இல்லாமல் டோட்டலாக 61.70 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய அணையை கட்டுவதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. ஆக்சுவலாக இது இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 பிரகாரம் இந்த மாதிரி ஒரு அணையை கட்டுவதற்கு லோயர் ரைப்பேரியன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக கட்டுறதுக்கு அதில் தடை இருக்குது. அது மாதிரி செய்யக்கூடாது. இட் இஸ் எகென்ஸ்ட் த லா.
So against the settled law. So this cannot be constructed, and with the clandestine understanding with the central government, they are doing it. They are trying to do it. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.